இதுவரைக்கும் தென்கொரியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய கோரமான விபத்தா நேற்று நடந்த ஜேஜு ஏர் விமான விபத்து பதிவாகி இருக்குது. அந்த விமானத்தில் மொத்தம் 181 பேர் பயணிச்சிருக்கிறார்கள். அதுக்குள்ள 2 பேரை தவிர 179 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி இறந்து போயிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் மட்டும் சொன்னால், இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிற நேரத்தில் டிசம்பர் மாதம் 30 சரியாக நேரம் 2 மணி. இந்த நேரம் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸை பார்க்கும்போது அந்த இறந்த 179 பேரில் 88 பேருடைய உடல்கள் மட்டும்தான் இப்போ வரைக்குமே அடையாளம் காணப்பட்டிருக்குது. மிச்சம் யாருடைய உடல்களும் இப்போ வரைக்குமே அடையாளம் காணப்படையில். முவான் ஏர்போர்ட்டுக்கு முன்னால் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய உறவினர்களுடைய உடல்களை மீட்கிறதுக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகள் நடந்து கொண்டே இருக்குது. அடுத்த 7 நாட்களுக்கு தென்கொரியாவில் ஒரு துக்க தினம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ வரைக்கும் இந்த விமான விபத்து தொடர்பாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? இது பறவைகள் மோதினதால் ஏற்பட்ட விபத்தா, அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட விபத்தா, அல்லது காலநிலையினால் ஏற்பட்ட விபத்தான்னு சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகள் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருக்குது. அது தொடர்பான இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன விஷயம் மட்டும் முதல்லேருந்து தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரைகாலன். என்னடா அவன் இந்த வீடியோலையும் இதை சொல்கிறான்னு சொல்லி யாருமே தயவு செய்து தப்பாக நினச்சிக்கொள்ளாதீங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அதுக்கு முதலே 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸை இன்றைக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ எதுக்கான இதை சொல்கிறேன்னு சொன்னால், அதை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும்னு சொல்லி அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கிட்ட மாதிரியே உங்களினுடைய அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்து என்னையே 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எனக்கு முழுமையான ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களினுடைய அந்த நம்பிக்கைக்கும் அன்புக்கும் என்னுடைய ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ தொடர்ச்சியாக உங்களினுடைய இந்த அன்பை கொடுத்து கொண்டே இருங்க. அதே மாதிரி இப்போ என்னோட சேனலில் யாராவது புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நேற்று டிசம்பர் மாதம் 29 தென்கொரியாவினுடைய நேரப்படி காலையில் 9 மணிக்கு ஜேஜு ஏர்னுடைய த போயிங் 737-800 என்ற விமானம் தென்கொரியாவினுடைய முவான் விமான நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அந்த முவான் விமான நிலையத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த விமானம் தரையிறங்கிறதுக்கு ஆயத்தமாகும் போது அங்கே இருந்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இப்போ நீங்கள் தரையிறங்க வேணாம், ஏன்னு சொன்னால் பறவைகள் அங்கே மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி, விமானத்தில் மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி ஒரு கட்டளை அந்த விமானத்தினுடைய விமானிக்கு போகுது. இதை அந்த இடத்துல இருந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் இப்போ செய்திகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ அந்த கட்டளை கொடுக்கப்பட்டு சரியாக 2 நிமிடங்களில் அந்த விமானத்தினுடைய விமானியால் மேடே என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை, அதாவது ஒரு வார்னிங் கோட் மாதிரி அந்த விமானத்திலிருந்து இவர்களுக்கு அறிவுறுத்தப்படுது, கட்டளை மையத்துக்கு அறிவுறுத்தப்படுது. உடனேயே இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த மேடேன்னு சொன்னால் விமானத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி அர்த்தம்னு சொல்லி ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி அது சொல்லப்படுது. ஸோ அந்த மேடேன்னு சொன்னால் உடனேயே அங்கிருந்த கட்டுப்பாட்டு மையத்தால் விமானம் எதிர் திசையில் தரையிறங்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்படுதா சொல்லப்படுது. அதன்படி அந்த விமானம் எதிர் திசையில் தரையிறங்கும் போது தான் இந்த விபத்து நிகழுது. இதில் இன்னொரு விஷயம்னு சொன்னால், அந்த வந்திருக்கக்கூடிய அந்த காணொலியை பார்க்கும்போது அந்த விமானம் தரையிறங்கும் போது எந்த விதமான சக்கரங்களோ இல்லாட்டி அந்த விமானம் தரையிறங்கிறதுக்கான கியரோ அங்கே கீழே இல்லை. முழுமையாக விமானம் பறக்கும்போது விமானத்தினுடைய கீழ்ப்பகுதி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஓடுபாதையில் தரையிறங்கி கீழே முழுமையாக தேய்ப்பட்டு கொண்டு போய் சுவரில் மோதி தான் அந்த மிக கோரமான விபத்து நேற்றைய தினம் நடந்திருந்தது. அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து விமானத்தினுடைய பாகங்களாக முழுமையாக மீட்கப்பட்டது அந்த விமானத்தினுடைய வால் பகுதி மட்டும்தான். மிச்ச ஏனைய அனைத்து பகுதிகளுமே மிக கடுமையான முறையில் சேதமடைஞ்சுதான் அந்த கோரமான விபத்தங்க நடந்திருக்குது. அந்த விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் கருப்பு பட்டி இப்போ மீட்கப்பட்டிருக்குது. ஆனால் அதுவும் சேதமடைஞ்சிருக்கிறதா தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஜேஜு ஏர் விமானத்தினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இதுவரைக்கும் தென்கொரியாவில் நடந்த ஒரு மிக கொடுமையான கோரமான விபத்து தான் இது. ஆனால் அந்த ஜேஜு ஏர் விமானம் இப்போ வரைக்குமே எந்த விதமான விபத்துக்களையும் பதிவு செய்யாத ஒரு விமானம். 2005ஆம் ஆண்டிலிருந்து அது சேவையில் ஈடுபடுது. ஆனால் எந்த விதமான விபத்துக்களுமே அந்த ஜேஜு ஏர் விமானங்களில் பதிவாகலை. இதுதான் முதன்முறையாக நேற்றைய தினம் நடந்த ஒரு கோரமான விபத்தாக சொல்லப்படுது. அதே மாதிரி தென்கொரியாவுக்குள்ளே இயங்கக்கூடிய விமானங்கள், விமான சேவைகள் எல்லாமே ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பெரும்பாலும் விபத்துக்களை பதிவு செய்யாத விமானங்கள். அந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது பதிவு செய்யாத விமானங்கள்னு சொல்லி தான் பிபிசியால் ஒரு செய்தி வெளியிடப்படுந்தது. ஸோ இதுக்கான காரணமாக இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களை என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒன்று பறவைகளினுடைய மோதுதல் காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம்னு சொல்லி, அப்படி இல்லைன்னு சொன்னால்
வானிலை சீரற்ற வானிலை காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் அந்த விமான நிலையத்துக்குள்ளே உள்ளே வரும்போது மேலே இருந்து எடுத்த ஒரு ஃபுட்டேஜை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால் விமானத்தினுடைய ஒரு ரெக்கை பகுதியில் ஒரு நெருப்பு வெடிப்பு வந்து ஏற்பட்ட மாதிரி, அதாவது ஒரு பறவை மோதும் போது ஏற்படக்கூடிய வெடிப்பு மாதிரி ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த விமானம் வெடிக்கிறதுக்கு முதல் அதுக்குள்ளே இருந்த ஒரு பயணி ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு குறும் செய்தி அனுப்பியிருக்கார், ஒரு SMS வந்து அனுப்பியிருக்கிறார். அதில் வந்து விமானத்தினுடைய ரெக்கைகளில் பறவை ஒன்று சிக்கி இருக்குது, அதனால தான் விமானம் தரையிறங்க முடியாமல் இருக்கின்ற மாதிரி ஒரு குறும் செய்தி அனுப்பியிருக்கிறதா செய்தியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படும்ன்றது இப்போ வரைக்குமே சொல்லலை. ஸோ இப்போ வரைக்குமே தொடர்ச்சியான மீட்பு பணிகள், அதே மாதிரி இந்த விபத்துக்கான காரணம் என்னன்றது தொடர்ச்சியாக ஆராயப்பட்டு கொண்டு வருது. அதே மாதிரி அந்த விமானத்தை செலுத்தின விமானி கூட 2019ஆம் ஆண்டிலிருந்து இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கிறார். 6800 மணித்தியாலங்களுக்கு மேலே விமானத்தை செலுத்தினதுக்கான முழுமையான அனுபவம் வாய்ந்த ஒரு விமானி என்று சொல்லப்படுது. ஸோ அதனால் தொழில்நுட்ப கோளாறுகள் இதில் இல்லாமையும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த பறவை மோதின என்று சொல்லப்படுற காரணத்துக்கு வந்து ஒரு சில இந்த விமானம் தொடர்பான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால், பறவை மோதுறதால இவ்வளோ பெரிய விபத்து வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ற மாதிரி சொல்கிறார்கள். ஏன்னு சொன்னால் விமானத்தில் பறவை மோதுறன்றது வந்து ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு செயற்பாடு தான். ஆனால் பறவை மோதுறதால ஒரு விமானம் முழுமையாக செயலிழந்து போகாது. ஒரு பெரிய கூட்டமான பறவைகள் வந்து மோதுமா இருந்தால் அந்த விமானம் வந்து அவசர நிலைமை அங்கே சொல்லப்பட்டு உடனடியாக அந்த விமானம் வந்து தரையிறக்கப்படும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பறவை மோதினதால் இவ்வளோ பெரிய விபத்து நிகழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை என்ற மாதிரி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தானே, அந்த விமானம் இறங்கும் போது கீழே அந்த விமானத்தினுடைய சக்கரங்களோ இல்லாட்டி இந்த கேரோ வந்து விழாமைக்கான காரணமும் என்னன்றது வந்து இப்போ தொடர்ச்சியாக கேட்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அந்த விமானத்துக்குள்ளே பயணம் செய்த பயணிகள் தொடர்பான தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. மொத்தம் 181 பேர் அந்த விமானத்துக்குள்ளே இருந்திருக்கிறார்கள். அதுக்குள்ளே 175 பேர் அந்த விமானத்தினுடைய பயணிகளாகவும் 6 பேர் விமானத்தினுடைய பணியாளர்களாகவும் இருந்திருக்கார்கள். தாய்லாந்தினுடைய பேங்காக் விமான நிலையத்திலிருந்து தான் இந்த விமானம் முவாங் விமான நிலையத்துக்கு வந்திருக்குது. அதுக்குள்ளே வந்து 88 பேர் பெண்கள் என்று சொல்லியும் 82 பேர் ஆண்களாகவும், ஏனையவர்கள் வந்து ஒரு சிலர் இன்னுமே அடையாளம் காணப்படையன்ற மாதிரியும் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல்கள் வந்து தெரிகிற விஷயமா இருந்து கொடுக்குது. அதுக்குள்ளே ஆகக்கூடின வயசில் இருந்தவர் வந்து 78 வயதான ஒருத்தரும், ஆக குறைஞ்சது வந்து 3 வயதான ஒரு குழந்தையும், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் அதுக்குள்ளே இருந்த மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது தாய்லாண்டில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப வந்த பயணிகள்லாம் அந்த விமானத்துக்குள்ளே இருந்ததாக சொல்லப்படுது. 2 பேர் மட்டும்தான் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள், மிச்சம் எல்லாருமே தென்கொரியாவை சேர்ந்தவர்கள் தான் தகவல்கள் வந்து இப்போ வரைக்குமே வெளியாகி இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த முவான் விமான நிலையத்துக்கு வரக்கூடிய விமானங்களும் சரி, இல்லாட்டி அங்கேருந்து போகக்கூடிய அனைத்து விமானங்களுமே ரத்து செய்யப்பட்டிருக்குது. தென்கொரியாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி அடுத்த 7 நாட்களுக்கு தென்கொரியாவுக்குள்ள முழுமையான துக்க தினமாக அனுஷ்டிக்கப்படும் சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இவ்வளவு தான் இப்போ வரைக்கும் இந்த விமான விபத்து தொடர்பாக வந்திருக்கக்கூடிய நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன், இந்த 2 மணி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய முழுமையான அப்டேட்ஸ். ஸோ இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நடந்த உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கோரமான சம்பவமாக தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்குது. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியான அதிகமான உயிர் பலிகள்ன்றது வந்து அதிகமாகவே இருந்திருக்குது. அதுவும் இந்த விமான விபத்துகள். அதே மாதிரி இப்போவே நேற்றே வந்து கனடாவிலேருந்து போன ஒரு விமானமும் கூட நெருப்பு பற்றினதாக, அந்த ரெக்கைகளில் வந்து நெருப்பு பற்றினதாகவும் ஒரு செய்தி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில அதே மாதிரி அஜர்பைஜானில் நடந்த அந்த விமான விபத்து. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான விமான விபத்துகளும் இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே நடந்து உயிர் பலிகள்ன்றது வந்து அதிகமாக வந்து போயிருக்குது. ஸோ இதான் விஷயம். இதை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் நினைக்கிறீங்கிறத தாராளமாக கிளியர் கேட்கணும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வந்து கூட நான் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.